சத்குருவே சரணம். கனகன்பட்டி ஐயா என்னோட வாழ்க்கையில் பல அற்புதங்கள் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று, என்னோட உடம்புல இருந்த ஒரு நோயை குணப்படுத்தி இருக்கிறார். அந்த அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஐயாவோட வழிபாடு நான் ஒரு 3 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி பழனி போவேன் வருவேன். ஆனால் ஐயா அங்கே இருக்கிறது எனக்கு தெரியாது. அவர் உயிரோடு இருந்தப்போ நான் ஐயாவை பார்த்தது கிடையாது. இப்போ ஒரு 3 வருஷமாக தான் நான் கனகம்பட்டி போயிட்டு வரேன். ஆனால் இப்போ எனக்கு ஐயா தான் எல்லாமே. அவர் இருக்கிறத தத்ரூபமாக எனக்கு உணர்த்தி இருக்கிறார். நம்ம மனசுல நினைச்சு ஐயாவிட்ட வேண்டது எல்லாமே ஐயாவுக்கு நல்லாவே தெரியும். நம்ம வாய் விட்டு கேட்டாதான் ஐயா பண்ணுவாருன்னு கிடையாது. நம்ம சொல்லாமலேயே நம்மளோட குறைகள் எல்லாமே ஐயா தெரியும். அவர் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாரு. நம்ம ஒரு தடவை ஐயாவை போய் பார்த்துட்டு வந்துட்டோம், ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னாவே ஐயா நம்ம கூடயே இருந்து நம்மளோட ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் கவனிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் சொல்ற விஷயம் எல்லாமே ஒழுக்கமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும். அப்படி இருந்தாவே போதும், நமக்கு எந்த ஒரு கெடுதலும் நடக்காம ஐயா நம்ம கூடயே இருந்து பார்த்துக்குவாரு. இது என்னோட அனுபவபூர்வமா என் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் ஐயா எனக்கு காட்டியிருக்காரு. என் கூடயே இருக்கிறத நான் ஐயாவை உணர்ந்துருக்கிறேன். எனக்கு ஒரு ஆபத்து அப்படிங்கிறப்போ ஐயாவை கூப்பிட்டேன்னா ஏதோ ஒரு விதத்துல எனக்கு அந்த இடத்துல உதவி கிடைக்கும். நான் அதிகமாக ஐயாவோட பாடல்லாம் அதிகமாக கேட்டுட்டு இருப்பேன். அவரோட வாழ்க்கையே பாடலெல்லாம் பாடியிருக்காங்க. யூடியூப்ல நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாவே நிறைய பாடல் கிடைக்கும். ஸோ அவரோட சாங்ஸ் தான் நான் அதிகமாக கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறப்போ என்னை அறியாமல் நான் தூங்கிட்டேன். எப்போவுமே ரெகுலராக நைட்டு ஐயாவோட பாட்டு கேட்டுட்டு தான் இருப்பேன். அது அவ்வளோ ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். நம்ம எவ்வளோ ஒரு கவலை இருந்தாலும், நம்மளுக்கு என்ன ஒரு மனசில் ஒரு கஷ்டம் இருந்தாலும் ஐயா பாடலை கேட்குறப்போ நம்மளுக்கு அது எல்லாமே மறந்துடும். அவர் நம்ம கூடயே இருக்கிறத நம்ம உணரலாம். அப்படி ஒரு நாள் கேட்டுக்கிட்டே இருந்து நல்லா தூங்கிட்டான். கனவுல ஐயா வந்தார். கனவுல எனக்கு அன்னைக்கு அதை என்னால் அது கனவுனே சொல்ல முடியாது. நான் ஐயாவை நேரில் பார்க்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னோட கவலையை அன்னைக்கு ஐயா தீர்த்து வச்சாரு. எங்கள் வீட்டில் எங்கள் தோட்டத்தில் என் கூடயே ஐயா இருந்து பேசுகிற மாதிரி அவர் வீட்டு வாசலில் கட்டலில் ஒரு ஐயா படுத்துருக்கிறாரு. நான் அவர் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறேன். அவர் படுத்துக்கிட்டே கேட்குறாரு, ஏன் சாமி நல்லா இருக்கியா, எப்படி இருக்கு அப்படின்ட்டு. எனக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன், வந்துட்டீங்களா ஐயா, நீங்கள் இருக்கிறப்போ எனக்கு என்ன கவலை அப்படின்னு. நம்ம நேராக எப்படி பார்த்தா பேசுவோமோ, அவர் இருக்கிறப்போ பேசியிருப்போமோ அதே மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். அப்போ ஐயா கேட்குறாரு,